இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பேரரசரை உள்ளடக்கியதால் கூடுதல் ஆணை குறித்து கருத்துரைக்க முடியாது பிரதமர் அன்வார். மாட்சிமை தங்கிய பேரரசர் சம்பந்தப்பட்டுள்ளதால் கூட்டரசு பிரதேசத்தின் மன்னிப்பு வாரியம் மீதான முடிவு தொடர்பாக கூடுதல் ஆணை குறித்து பிரதமர் மேலும் கருத்து தெரிவிக்க முடியாது என்ற நிலைப்பாட்டை அரசாங்கம் நிர்ணயித்துள்ளது என டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்திருக்கிறார். மன்னிப்பு வாரியத்தின் தலைவராக பேரரசர் இருப்பதால் அவர் சட்டத்திற்கு உட்பட்டவர் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் கூறினார். மன்னிப்பு வாரியத்தில் பேரரசரின் முடிவு குறித்து பிரதமர் கருத்து தெரிவிக்கலாமா இல்லையா என்று நான் கேட்க விரும்புகிறேன். எனது பதில் இல்லை என்பதுதான். அமைச்சர்கள் ஏன் அப்படி பதிலளிக்கிறார்கள்? நாங்கள் அமைச்சர்கள் குழுவை குறிப்பிடுகிறோம். இந்த வழக்கு முடியும் வரை நாங்கள் ஒரு முடிவை வழங்குகிறோம். பேரரசர் அங்கீகரிக்கும் வரை இந்த விவகாரத்தை தொட முடியாது என்று அவர் கூறினார். 2024 ஆண்டு ஜனவரி 29 அன்று முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜீப் ரசாக்கின் மன்னிப்பு விண்ணப்பத்தை உள்ளடக்கிய கூட்டரசு பிரதேச 61வது மன்னிப்பு வாரியத்தின் முடிவு தொடர்பில் பேரரசரின் கூடுதல் ஆணை சம்பந்தப்பட்ட பின் சேர்க்கை குறிப்பு இடம்பெற்றிருப்பது குறித்து அரசாங்கத்தின் விளக்கம் என்னவென்று கோத்தபாரு நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீ தகியுடின் ஹசான் வினவிய கேள்விக்கு பதிலளித்த போது அன்வார் இத்தகவலை வெளியிட்டார். வங்காளதேசத்தில் இனப்படுகொலையா? மலேசியா தலையிட வேண்டும் என இந்து மக்கள் பிரதிநிதிகள் வலியுறுத்தல். முகமது யூனுஸ் தலைமையிலான வங்காளதேச இடைக்கால அரசாங்கம் இனப்படுகொலை செய்வதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு குறித்து மலேசியா உடனடியாக தலையிட வேண்டும். முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா வாஜித் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு கடுமையானது என்பதால் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவ்விஷயத்தில் குரல் கொடுக்க வேண்டும். ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் தலைமையில் இந்து மக்கள் பிரதிநிதிகள் இன்று நாடாளுமன்றத்தில் நடத்திய கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் அதனை வலியுறுத்தினர். ராயருடன் கிளான் நாடாளுமன்ற உறுப்பினர் வி கணபதிரா, சுங்கைசிப்புட் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் கேசவன், பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பி பிரபாகரன், செனட்டர் டாக்டர் ஆர் லிங்கேஸ்வரன் ஆகியோரும் அதில் பங்கேற்று பிரதமருக்கும் அரசாங்கத்திற்கும் 2 முக்கிய பரிந்துரைகளை முன்வைத்துள்ளனர். அதாவது, முதலாவது, மலேசியாவுக்கான வங்காளதேச தூதரை அழைத்து அதற்கு தெற்கு ஆசிய நாட்டில் இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் மீதான தாக்குதல்களை நிறுத்த வலியுறுத்த வேண்டும். இரண்டாவது, தேவைப்பட்டால் மீட்பு குழுவினரை அனுப்பி அங்கு வன்முறைகளால் பாதிக்கப்பட்ட சிறுபான்மையினரை மீட்டு மலேசியாவில் தற்காலிகமாக அடைக்கலம் தர வேண்டும் என்பதாகும். பாலஸ்தீன விவகாரத்தில் மனிதநேய அடிப்படையில் எப்படி ஒன்றிணைந்து குரல் கொடுத்தோமோ அதேபோல் எங்கு அநியாயம் நடந்தாலும் குரல் கொடுப்போம் என பிரதமர் பலமுறை கூறியுள்ளார். எனவே இந்த வங்காளதேச சிறுபான்மையினர் விஷயத்திலும் டாக்டர் ஸ்ரீ அன்வார் குரல் எழுப்பி அங்குள்ள சிறுபான்மையினருக்கு விடிவு காலம் பிறக்க வழி செய்ய வேண்டும் என ராயர் கேட்டுக்கொண்டார். பத்துபூத்தே விவகாரம் விசாரணைக்கு தயார் டாக்டர் மகாதீர். பத்துபூத்தே, பந்துவான் தெங்கா மற்றும் துபீர் செலாந்தான் இறையாண்மை வழக்குகள் தொடர்பான அரசு விசாரணை ஆணைக்குழுவின் முடிவுகளை தொடர்ந்து எந்த ஒரு குற்றவியல் விசாரணையையும் எதிர்நோக்க தாம் தயாராக இருப்பதாக முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது தெரிவித்திருக்கிறார். அரசு விசாரணை முடிவுகள் தனது கௌரவத்தை அளிக்கும் அரசியல் தன்மை கொண்டவை என்று அவர் கூறினார். இதற்கு நான் மட்டுமே பொறுப்பு கூற வேண்டிய கடப்பாட்டை கொண்டுள்ளேன். பத்துபூத்தே தொடர்பான முடிவு அந்த நேரத்தில் அமைச்சரவையால் கூட்டாக எடுக்கப்பட்டது என்பதையும் மகாதீர் மீண்டும் உறுதிப்படுத்தினார். என் மீது ஏதேனும் குற்ற விசாரணை நடந்தால் அதனை எதிர்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். இது தேச துரோகம் என்றால் அப்போதைய துணை பிரதமர் உட்பட அமைச்சரவையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் துரோகிகள் தான் என இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் மகாதீர் தெரிவித்த போது அவரது 2 வழக்கறிஞர்களான ஜைனுர் ஜக்காரியா மற்றும் முகமது ரஃபீக் ரஷீத் ஆகியோர் உடன் இருந்தனர். ஸ்லாங்கூர் சுல்தான் தொடர்பான நிந்தனை குற்றச்சாட்டு கெடா மந்திரி புசார் சனுசி விடுதலை. அரசியல் உரையாற்றும் நிகழ்ச்சியில் ஸ்லாங்கூர் சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஸ் ஷாவை தொடர்பு படுத்திய நிந்தனை குற்றச்சாட்டில் இருந்து கெடா மந்திரி புசார் சனுசி முகமது நூரை ஷா அலாம் உயர்நீதிமன்றம் விடுதலை செய்தது. தனக்கு எதிரான குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவிக்கும்படி சனுசி முறையிட்டதை தொடர்ந்து அவரது விளக்கத்தை சட்டத்துறை தலைவர் அலுவலகம் ஏற்றுக்கொண்டதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரிவித்ததை தொடர்ந்து இந்த முடிவுக்கு வருவதாக நீதிபதி அஸ்லான் ஜைனுடின் தெரிவித்தார். எனினும் 16வது பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லாவை நிந்தனைப்படுத்தியதாக சனுசி மற்றும் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார்.
இந்த குற்றச்சாட்டு மீதான வழக்கு விசாரணை எதிர்வரும் பிப்ரவரி 24ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை நடைபெறும் என அரசு தரப்பு துணை வழக்கறிஞர் டத்தோ மஸ்ரி முகமது நீதிபதி டத்தோ அஸ்லாம் ஜைனுடின் முன்னிலையில் தெரிவித்தார். கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி இரவு 11 மணி அளவில் தாமான் சிலாயாங் முத்தியாரா கம்போங் பென்டஹராவில் முகமது சனுசி இக்குற்றத்தை புரிந்ததாக கூறப்பட்டது. குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் 5000 ரிங்கெட் வரை அபராதம் அல்லது கூடியபட்சம் 3 ஆண்டுகள் சிறை அல்லது அவ்விரண்டும் விதிக்கப்படும். 1948ஆம் ஆண்டின் நிந்தனை சட்டத்தில் 4(1)B விதியின் கீழ் அவர் இக்குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். நாட்டிலேயே பரம ஏழைகள் அதிகம் வசிக்கும் இடம் கோலாலம்பூர். நாட்டிலேயே பரம ஏழையாக உள்ள குடும்பங்களை அதிகம் கொண்ட இடமாக கோலாலம்பூர் திகழ்கிறது. ஈகாஷி தேசிய வறுமை தரவுகளில் பரம ஏழையாக நாடு முழுவதும் பகிர்ந்து கொண்டவர்களில் தலைநகரில் மட்டுமே 474 பேர் இருப்பதாக பிரதேச கூட்டரசு அமைச்சு மக்களவையில் தெரிவித்தது. கோலாலம்பூருக்கு அடுத்த 2வது இடத்தில் கெடா உள்ளது. அங்கு 341 குடும்பங்கள் பரம ஏழையாக இருக்கின்றன. அடுத்தடுத்த இடங்களில் சபாவும் ஜொகூரும் உள்ளதாக அமைச்சர் டாக்டர் சலிஹா முஸ்தபா கூறினார். இவ்வேளையில் ஏழை குடும்பங்களை எடுத்துக்கொண்டால் அதிகம் அளவில் சபாவில் 71,900 குடும்பங்கள் உள்ளன. அதற்கடுத்த நிலையில் சரவாக்கில் 58,877 குடும்பங்களும், கிளந்தானில் 58,684 குடும்பங்களும் உள்ளன. ஆக குறைவாக கோலாலம்பூரில் 38 குடும்பங்கள் உள்ளன. நவம்பர் 30 வரையில் நாடு முழுவதும் 2,191 பேர் பரம ஏழைகளாகவும் 3,91,539 பேர் ஏழைகளாகவும் வகைப்படுத்தப்பட்டிருப்பதாக அவர் சொன்னார். ஏழைகள் மற்றும் பரம ஏழைகளின் எண்ணிக்கை குறித்து பேராக் சுங்கைசிப்புட் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் கேசவன் கேட்ட கேள்விக்கு அமைச்சர் அவ்வாறு பதிலளித்தார். ஸ்ரீ டாமன்சாரா MRT நிலையம் அருகே ஓடிக்கொண்டிருக்கும் வாகனத்தின் மீது கல்லெறிந்த ஆடவன். ஸ்ரீ டாமன்சாரா MRT நிலையம் அருகே சாலையில் சென்ற வாகனத்தின் மீது கல்லெறிந்த ஆடவனை பெட்டலிஞ்சயா போலீஸ் தேடி வருகிறது. அச்சம்பவம் நேற்று முன்தினம் பிற்பகல் 2:30 மணிக்கு நிகழ்ந்ததாக மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் எம் ஹுசைன் சலஹுடின் சுல்கிஃப்லி கூறினார். பாதிக்கப்பட்ட வாகனம் ஓட்டி உட்பட இதுவரை யாரிடம் இருந்தும் புகார் பெறப்படவில்லை என்றார் அவர். இந்நிலையில் சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சிகள் இருப்பின் போலீசை தொடர்பு கொண்டு உதவுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். மாணவர்களுக்கு காயம் விளைவிக்க கூடிய அது போன்ற நாச வேலைகளுக்கு 2 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்க சட்டத்தில் இடம் உண்டு என்பதையும் அவர் நினைவுறுத்தினார். முன்னதாக வைரலான 14 வினாடி வீடியோவில் சாலையோரமாக நின்றிருந்த மர்ம ஆடவன் காரை நோக்கி கல்லை எறிவது தெரிந்தது. ஜொகூர் ரினி தோட்ட தமிழ் பள்ளி மாணவர்களின் சீருடை இயக்க முகாம் 97 மாணவர்கள் பங்கேற்றனர். ஜொகூர் மாநில ரொகாயா அறநிறுவனத்தின் தலைவர் SAC டத்தோ சுகுமார் ராமன் தலைமையில் ரினி தோட்ட தமிழ் பள்ளி மாணவர்களின் சீருடை இயக்கம் முகாம் அண்மையில் மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் 97 மாணவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு அனுபவங்களை பெற்றதோடு அவர்களது திட்டத்தையும் மன உறுதியையும் சுகுமாரன் பாராட்டியதோடு இது போன்ற நடவடிக்கைகள் மாணவர்களுக்கு நல்லதொரு அனுபவத்தையும் எதிர்கால சவால்களை எதிர்நோக்குவதற்கு அவர்களை தயார்படுத்துவதாகவும் கூறினார். 2 தினங்கள் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை இஸ்கந்தார் புத்ரி மாவட்ட மன்ற உறுப்பினர் சங்கர பாண்டியன் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதன் மூலம் மாணவர்கள் கட்டொழுங்கு மிக்கவர்களாகவும் பல்வேறு சூழல்களை எதிர்நோக்கும் போது அதன் சவால்களையும் வெற்றிகரமாக சமாளிக்க முடியும் என அவர் தெரிவித்தார். சிறந்த பயிற்றுனர்களால் சிறப்பாக நடத்தப்பட்ட இந்த முகாமில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. சீருடை இயக்கங்களின் நடவடிக்கை பற்றிய ஆழ்ந்த அனுபவங்களை மாணவர்களுக்கு ஜொகூர் மாநில கல்வி இலாக்காவின் பாலர் பள்ளி மற்றும் ஆரம்ப பள்ளிகளின் உதவி இயக்குனர் ரவிச்சந்திரன் ராமச்சந்திரன் தெரிவித்தார். சியூக் நெடுஞ்சாலையில் போலீஸ் தடையியல் பிரிவு வாகனம் தலைக்குப்புற கவிழ்ந்தது, 2 காயம். சுங்கைபிசி உலுக்லாங் சியூக் நெடுஞ்சாலையில் போலீஸ் தடையியல் வாகனம் ஒன்று கவிழ்ந்ததை தொடர்ந்து 2 காயமடைந்தனர். மழையின் போது அந்த பிக்கப் வாகனத்தை ஓட்டிய ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்ததை தொடர்ந்து அந்த வாகனம் தலைக்குப்புற கவிழ்ந்தது. அந்த விபத்தின் போது சுமார் 30 முதல் 50 வயதுடைய 5 போலீஸ்காரர்கள் அதில் இருந்தனர்.
காலை 9 மணி அளவில் நடைபெற்ற அந்த விபத்தில் இதர வாகனங்கள் எதுவும் சம்பந்தப்படவில்லை. காயத்திற்கு உள்ளான இருவர் வெளிநோயாளியாக அம்பாங் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின் வீட்டிற்கு செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டனர். கவனக்குறைவாக வாகனம் ஓட்டியதற்காக சாலை போக்குவரத்து சட்டத்தின் 43வது பிரிவின் கீழ் இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்தப்படுவதாக அம்பாங் ஜெயா போலீஸ் தலைவர் அஷாம் இஸ்மாயில் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். புதன்கிழமை வரை கனமழை எச்சரிக்கை, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை மீண்டும் உயர்ந்தது. புதன்கிழமை வரையில் கனமழை தொடரும் என மலேசிய வானிலை ஆராய்ச்சி துறையான மெட் மலேசியா எச்சரித்திருந்த நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இன்று காலை மீண்டும் உயர்வு கண்டது. குறிப்பாக கிழக்கு கரை மாநிலங்களான தெலங்கானாவும் பஹாங்கும் மீண்டும் தற்காலிக வெள்ள நிவாரண மையங்களை திறந்துள்ளன. சமூக நலத்துறையின் பேரிடர் தகவல் தளத்தை ஆக கடைசியாக பார்த்தபோது 7 மாநிலங்களில் 326 குடும்பங்களை சேர்ந்த 1093 பேர் நிவாரண மையங்களில் தங்கியுள்ளனர். ஆக அதிகமாக தெலங்கானாவில் 467 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பஹாங்கில் 13 குடும்பங்களை சேர்ந்த 45 பேர் நிவாரண மையங்களில் தஞ்சம் அடைந்துள்ளனர். நெகிரி செம்பிலானில் 251 பேர், ஜொஹூரில் 166 பேர், பேராக்கில் 112 பேர், சபாவில் 41 பேர் மற்றும் மலாக்காவில் 11 எஞ்சிய எண்ணிக்கை உள்ளது. ஜார்ஜ் டவுன் மக்காலிஸ்டர் சாலையில் 14 அடி மலைப்பாம்பு, பொதுமக்கள் அதிர்ச்சி. பெனாங்கு ஜார்ஜ் டவுன் மக்காலிஸ்டர் சாலையில் இன்று காலை உச்ச நேரத்தின் போது 14 அடி மலைப்பாம்பு புகுந்ததால் பொதுமக்கள் பதறி போயினர். காலை 8 மணிக்கு தகவல் கிடைத்து சம்பவ இடம் சென்றடைந்த திமோர் லாவோட் பொது தற்காப்பு படை மலைப்பாம்பு சாலை சமிக்ஞை அருகே இருப்பதை கண்டது. பாம்பு குழிக்குள் புகுந்து தப்பியோட முயன்றதால் தொடக்கத்தில் அவர்கள் சிரமத்தை எதிர்நோக்கினர். இதையடுத்து அருகில் இருந்த குத்தகை தொழிலாளர்களும் ஏபிஎம் அதிகாரிகளுக்கு உதவினர். ஒரு வழியாக காலை 8:40 மணிக்கு மலைப்பாம்பு பிடிபட்டது. பரிசோதனையில் அது ஆல்பினோ ரெட்டிகுலேட்டட் பைத்தான் வகை மலைப்பாம்பு என்றும் உறுதி செய்யப்பட்டது.